பாம் ஆயில் ஆரோக்கியமானதா இல்லையா? பொதுவா மருத்துவ கூட்டமைப்புகள் பார்க்குற கண்ணோட்டத்தில் பார்த்தாவே பாம் ஒலின்னு சொல்லக்கூடிய நம்ம ரேஷன் கடை பாம் ஆயிலும் பெருசாக கொலஸ்ட்ரால் அதிகம் பண்ணுவதில்லை. அப்புறம் ஏன் இந்த ஆயிலுக்கு இவ்வளோ பயம்? இமேஜ் ஃபஸ்ட்டு ரேஷன் கடையில் அது விநியோகம் பண்ண ஆரம்பிச்சு கவர்மெண்ட் தான் கொடுத்தாலே அதெல்லாம் மட்டமானதுப்பா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? அந்த தாட் தான் ஒரு புவர் மேன்ஸ் ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இமேஜ் வந்து இதுக்கு செட் ஆயிடுச்சு. கொஞ்சம் இந்த சேச்சுரேட்டட் கொழுப்பு இன்னும் மற்ற ஆயிலை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கனால ஐயோ இது மோசம் ஆகுதுன்னு சொல்கிறோம். இதோட அதிக சேச்சுரேட்டட் கொழுப்பு இருக்கிற தேங்காய் எண்ணெய் நம்ம நல்லது அப்படின்னு சொல்கிறோம். இதோட ஈக்குவலாக மூஃபா ஆயில் இருக்கக்கூடிய கடல் எண்ணெயை நம்ம ரொம்ப ஆரோக்கியமானதுன்னு சொல்கிறோம். அப்புறம் அந்த பாம் ஆயில மட்டும் ஏன் நம்ம பாவமாக பார்ப்பானே? தேங்காய் எண்ணெயில் கிட்டத்தட்ட 92% சேச்சுரேட்டட் ஃபேட். அந்த பாம் ஒலின் அந்த ஆயிலில் வந்து பார்த்தீங்கன்னா சேச்சுரேட்டட் கொழுப்பு ஒரு 40-42%. இதை நம்ம கடல் எண்ணெய் எடுத்துப்போம். இதில் வந்து சேச்சுரேட்டட் கொழுப்பு வந்து பார்த்தீங்கன்னா 15-20%. பாம் ஒலின்லையும் கடலை எண்ணெயிலையும் ரெண்டுலையுமே 40-45% மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் தான் இருக்குது. இது பயங்கரமாக கொலஸ்ட்ரால் அதிகம் பண்ணணும் அல்லது வந்து ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அதிகரிக்குது அப்படின்னும் எந்த விதமான ஆராய்ச்சிகளிலும் நிரூபணமாகவில்லை. மக்கள் பயப்படும்படி பாம் ஆயில் அந்த அளவுக்கு கெடுதலானதெல்லாம் ஒன்றும் கிடையாது.